இந்த அரசியல் பல விந்தைகளையும் பல கிங் மேக்கர்ஸையும் பல அரசியல் வாழ்வில் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியவர்களையும் இந்த அரசியல் செல்லா காசு ஆக்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் வளர்த்த கடா மாயல்வாங்கிற மாதிரி சூழ்நிலையை கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நம்ம அமிர்தகரா சேனலில் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அமைதியாக இருந்திருந்தாலே, கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தாலே அன்புமணி விட்டு இருக்க மாட்டார், கொஞ்சம் விட்டு பிடித்திருக்கலாம். இருந்தாலும் கடைசி காலத்தில் வீம்பு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லோரும் தைலாபுரம் தோட்டத்தில் கூட்டணிக்காக காத்திருந்த காலம் போய் இன்னைக்கு கூட்டணிக்காக சசிகலாவும் ராமதாசும் தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒரு காலம் வருகின்றது. இவர் வளர்த்த எடப்பாடியே இவருக்கு துரோகம் செய்துவிட்டார். அதை உலகத்தில் தான் வாழும் காலத்தில் தன் முதுகில் குத்திய இந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை யாருக்கும் சரித்திரத்தில் இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த நிலை வரையக்கூடாது. சசிகலாவுக்கும் தான் வளர்த்த எடப்பாடி, தான் வளரல, முதல்ல போரான்னு தெரிஞ்சே தான் அவர் முதல் தட்டி கொடுத்தாங்க. தன் சொந்த மகனே ராமதாஸுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறார்கள். மிக பரிதாபத்துக்குரிய நிலையில் இருவரும் இருக்கின்றார்கள். இவர்கள் இருவரும் மீண்டும் பழுத்த அனுபவத்தையும் பிக் பர்சனாலிட்டி கிட்ட இருந்து பல பேரை டீல் பண்ணியிருந்ததுனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இருவருக்குமே வளமான எதிர்காலம், வளமான ஒளிகாலம் இருக்கின்றது. இருந்தாலும் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களை விட்டுவிடக்கூடாது. உங்களுடைய பிராண்ட் ராமதாஸ் தான். ஆகவே அவரை முன்னிலைப்படுத்தும் போது தான் தமிழகத்தில் எல்லா ஓட்டுகளையும் அறுவடை செய்யலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.